தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கின் 3வது கட்டமாக 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தில் முதலீட்டாளர்களுடன் முதலமைச்சர் சந்திப்பு. தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டிற்கு சிறகு விரிக்கிறேன் என விமான நிலையத்தில் பேட்டி. பல்கலைக்கழகங்கள் முடங்குவதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். வீண் செலவுகளை குறைத்து காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி பொது பல்கலை சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஐசிசி தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு விரைவில் பொறுப்பேற்க உள்ள ஜெய்ஷாவுக்கு கிரிக்கெட் வீரர்கள் வாழ்த்து. கிரிக்கெட்டை மாபெரும் உயரத்திற்கு ஜெய்ஷா கொண்டு செல்வதை பார்க்க ஆவலாக உள்ளதாக ஹர்திக் பாண்டியா வாழ்த்து. புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே மீது இணைய வழி ஆபாச தாக்குதல் நடத்தும் செயலுக்கு திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம். அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வந்திதா பாண்டேவின் கரம் பற்றி அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒருங்கிணைந்த கல்வி திட்டமான சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய முதல் தவணையான 573 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நிதியை தராமல் இருப்பது கல்வி வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது என்ற சமக்ரா சிக்ஷா திட்டத்திற்கு எதிரானது என சுட்டிக்காட்டி நிதியை உடனடியாக விடுவிக்கவும் முதலமைச்சர் வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கட்டடங்களையும் ஆய்வு செய்து 2 வாரத்தில் அறிக்கை தர அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு. கட்டடங்கள் 100% உறுதியாக உள்ளதா என்பதையும் பராமரிப்பு தேவைப்பட்டால் உடனே சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் குரங்கம்மை வைரஸ் பாதிப்பை கண்டறிய உதவும் RT-PCR கிட்டிற்கு மருந்து தர கட்டுப்பாடு பாதுகாப்பு அமைப்பு ஒப்புதல். குரங்கம்மையின் வைரஸை பகுப்பாய்ந்து எளிதில் கண்டறிய இந்த கிட் பேருதவியாக இருக்கும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.